வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்தி பார்க்க முயல்கின்றது. ரணில் விக்ரமசிங்க குற்றச்சாட்டு. இந்த அரசுக்கு வாக்களித்த அரச ஊழியர்கள் என்ற ரீதியில் எதிர்க்கட்சித் தலைவர் சாடல். ராஜபக்சர்களால் இனி மீண்டளவே முடியாது. அனுர அரசு பகிரங்கம். ஐநா பொதுச்சபையில் ஜனாதிபதி அனுர புதன்கிழமை உரை. யாழ் மண்டைதீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஆரம்ப கட்ட பணியின் போது துப்பாக்கி ரவைகள் கண்டுபிடிப்போம். நடப்பாண்டில் இதுவரை விபத்துக்களில் 1960 பேர் உயிரிழப்பு. ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 38 துப்பாக்கிதாரிகள் கைது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு 450 ஓட்டுநர்கள் நியமனம். பார்த்தீபன் திரீபனாக திரீபன் தியாக தீபமாக ஆவண காட்சியகம் திறப்பு. எஜமானின் நலன் விசாரிக்க யாழ் மருத்துவமனை விரைந்த அழையா விருந்தாளி வைரலாகும் காணொளி. தலைவனை இழந்த ஈழத் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கப் போவதாக விஜய் சூளுரை. தன்னை கைது செய்வதனூடாக அரசாங்கம் எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்தி பார்க்க முயற்சிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார். ஆனால் அதற்கு அவர் அஞ்சக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீ ஜேவர்த்தனபுரவில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு நிறைவு நிகழ்வின் போது அவர் இதனை தெரிவித்தார். அத்துடன் தனது லண்டன் விஜயம் உத்தியோகமானது என்றும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். தான் பதவியில் இருந்த காலத்தில் தனது மனைவியான மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு தனிப்பட்ட விஜயம் செய்ய அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக தன் மீது குற்றம் சாட்டப்பட்டது என்றும் தெரிவித்தார். ஆனால் தான் சென்றது உத்தியோக விஜயம் என்றும் தெரிவித்தார். அதனை தான் நிரூபித்தும் தன்னை கைது செய்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் தனக்காக அனைத்து கட்சிகளும் அரசியல்வாதிகளும் மக்களும் ஒன்றிணைந்ததாகவும் ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டினார். இதேவேளை இலங்கை என்பது நீண்ட காலமாக ஜனநாயகத்தின் வழியில் பயணிக்கும் நாடாகும். அந்த வகையில் செல்வந்த வர்க்கம் மாத்திரமல்ல, சாதாரண மக்களும் நாட்டின் ஜனாதிபதியாக முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அவ்வாறே ரணசிங்க பிரேமதாசா, மைத்ரிபால ஸ்ரீசேன மற்றும் அன்றகுமார திசாநாயக்க ஆகியோர் ஜனாதிபதிகளாக தெரிவானார்கள் என்றும் தெரிவித்தார். இலங்கை நாட்டில் நீண்ட காலமாக பல கட்சி ஆட்சி முறையே உள்ளது. அதனை ஒழிக்க அரசாங்கம் முற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அதற்கு இடமளிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டார். இந்நிலையில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டிய தருணம் இது என்றும் அவர் குறிப்பிட்டார். சர்வாதிகாரத்தை தோற்கடிக்க அனைவரும் ஒன்றுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர்களை மௌனமாக்கி சர்வாதிகாரத்தை கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளை தோற்கடிக்க அனைவரும் ஒன்றுபட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். கூட்டு எதிர்க்கட்சி 1000 பேரணிகள், சத்தியாகிரகங்கள் மற்றும் போராட்டங்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். தற்போதைய அரசை ஆட்சிப்பிடம் ஏற்றுவதற்கு அரச ஊழியர்கள் பெரும் பங்காற்றியிருந்தாலும் இன்று மின்சார சபை ஊழியர்கள் வீதியில் விடப்பட்டுள்ளார்கள். தபால் வாக்குகளில் அதிக பெரும்பான்மை வாக்குகளை பெற்றுத் தந்த அரச ஊழியர்கள் இன்று தமது தொழிலை பாதுகாக்க வீதியில் இறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அரச ஊழியர்களை பாதுகாப்போம் என்று கூறிய அரசு தற்போது அவர்களை மிக மோசமாக நடத்தி வருகின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். மின்சார சபையில் 23,000 ஊழியர்களது தொழில் பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படுகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசு இவர்களை கைவிட்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மின்சார சபையின் முன்னாள் தொழிற்சங்க தலைவர்கள் தற்போது உள்ளூராட்சி சபைகளில் தவிசாளர்களாக மாறி போதாக்குறைக்கு இந்த ஊழியர்களை அச்சுறுத்தியும் வருவதாக தெரிவித்தார். மின்சார சபை மறுசீரமைக்கப்பட்டு நவீனமயமாக்கலுக்கு உள்ளாகுவதாக இருந்தால் நல்லது. ஆனால் ஊழியர்களின் தொழில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு புதிய பயணத்தை ஆரம்பிக்கும் போது மாற்றங்களை செய்யும் போது இந்த தொழிலாளர்களின் தொழில் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். தொழிலாளர்களை வீதிக்கு இறக்குவதன் மூலம் பிரச்சினைகளை தீர்க்க முடியாது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். ராஜபக்சாக்களின் அரசியல் கதை இந்த நாட்டில் முடிந்துவிட்டது. அவர்களால் இங்கு மீண்டும் ஒரு அத்தியாயத்தை ஆரம்பிக்க முடியாது என்று அமைச்சர் கேடி லால்காந்த் தெரிவித்தார். மீண்டும் மகிந்த சூறாவளி என்று வெளியாகியுள்ள செய்தி தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். விளக்கேற்றிய பின்னர் அந்த விளக்கின் வெளிச்சம் ஒரு கட்டத்தில் பிரகாசமாக தென்படும். அதாவது விளக்கு அணைய போகின்றது என்பதே அதன் அர்த்தம். எனவே அரசியல் ரீதியில் ராஜபக்சாக்களின் கதை முடிந்துவிட்டது. இலங்கையில் இனி அந்த பழைய கலாச்சாரத்திற்கு இடமில்லை. தற்போது சிறப்பாக இருக்கின்ற அரசியல் கலாச்சாரத்தை விட சிறந்த
ஒன்று வந்தால் மக்கள் ஆதரிப்பார்கள். அரசியல்வாதிகளின் சொத்து விவரம் இதுவரையில் வெளிவராமல் இருந்தது. அவற்றை கூட வெளியிடுவதற்கு நாமே நடவடிக்கை எடுத்தோம். அரசியலில் ஈடுபடுகின்ற அனைவரும் கள்வர்கள் அல்லர். எவரேனும் முறையற்ற விதத்தில் சொத்து திரட்டி இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம். சட்டம் தற்போது அனைவருக்கும் சமம் என்ற வகையில் நடைபெற்று வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். நியூயார்க்கில் இடம்பெறுகின்ற ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 79வது கூட்டத்தொடரில் எதிர்வரும் புதன்கிழமை ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் திசாநாயக்க உரையாற்றவுள்ளார். ஐநா வெளியிட்ட திருத்தப்பட்ட தற்காலிக பேச்சாளர்களின் பட்டியலின்படி குறித்த தினத்தில் ஜனாதிபதி பிற்பகல் அமர்வில் உரையாற்றவுள்ளார். எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரையில் இந்த கூட்டத்தொடர் இடம்பெறவுள்ளது. அரசு தலைவராக தனது முதல் ஐநா பொதுச்சபை உரையில் ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் திசாநாயக்க இலங்கையின் மறுசீரமைப்பு நிகழ்ச்சி நிரல், பொருளாதார மறுமலர்ச்சி முயற்சிகள் மற்றும் காலநிலை நடவடிக்கை, நிலையான வளர்ச்சி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு உள்ளிட்ட உலகளாவிய பிரச்சினைகள் குறித்த அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை சுட்டிக்காட்டுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் மண்டைதீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஆரம்பகட்ட பணியின் போது துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன. ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மண்டைதீவு பகுதியில் சர்வதேச கிரிக்கெட் மைதான ஆரம்பகட்ட பணிகள் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் நேற்றைய தினம் T56 ரக துப்பாக்கி ரவைகள் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான தகவல்கள் ஊர்காவல்துறை போலீசாருக்கு வழங்கப்பட்டது. இந்த விடயம் தொடர்பாக ஊர்காவல்துறை போலீசார் நீதிமன்றத்தில் ரவைகளை மீட்டெடுப்பதற்கான மனுவை வழங்கியுள்ளார்கள். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊர்காவல்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நடப்பாண்டில் இதுவரை வாகன விபத்துகளில் 1960 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 17ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் இந்த மரணங்கள் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த காலகட்டத்தில் 1843 வாகன விபத்துகள் பதிவாகியுள்ளதுடன் இதுவரையில் 3708 பாரதூரமான விபத்துகள் பதிவாகியுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இந்த ஆண்டு இதுவரை 38 துப்பாக்கிதாரிகள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் பல்வேறு சோதனை நடவடிக்கைகளின் போது 1721 துப்பாக்கிகள் மீட்கப்பட்டதாகவும் அதில் 61 T56 ரக துப்பாக்கிகள் உள்ளடங்குவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 62 கை துப்பாக்கிகள் மற்றும் 40 ரிவால்வர்களும் மீட்கப்பட்டதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளவத்தியில் வீடு வாங்க வேண்டுமா? கோல்ட் ரோட்டிற்கு அருகாமையில் ராயல் டி கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்படும் தொடர்பாடி அடுக்குமுறைகள். முன்பதிவுக்கு இன்றைய முந்துகள். இலங்கை போக்குவரத்து சபைக்கு 450 ஓட்டுநர்கள் மற்றும் 300 நடத்துனர்களை நியமிக்கப் போவதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. பெண்கள் நடத்துனர்களாகவும் நியமிக்கப்படுவார்கள். குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் பேருந்துகளில் இந்த பெண்களை பணியமர்த்த அமைச்சு எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. விமான பணிப்பெண்களுக்கு வழங்கப்படுவதை போன்ற சீருடைகளை இந்த பெண் நடத்துனர்களுக்கு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்தார். மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின் கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டம் நேற்று 49வது நாளாக தொடர்ந்தும் செல்கின்ற நிலையில் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வவுனியா பம்பை மடுவில் இருந்து அருட்தந்தை அருட் சகோதரிகள் தலைமையில் இளையோர் குழு ஒன்று வருகை தந்து தமது ஆதரவை தெரிவித்தனர். குறித்த குழுவினர் நேற்று மாலை வருகை தந்து குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவித்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட இளையோர் காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக எழுதப்பட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தியாகதீபம் திலீபனின் 6ஆம் நாள் நினைவுகூரல் நினைவஞ்சலி நிகழ்வு திருகோணமலை சிவன் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ள திலீபனின் திருவுருவப்படம் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது. இதன்போது திலீபனின் திருவுருவப்படத்தை சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்த அஞ்சலி நிகழ்வில் பிரதேச அரசியல்வாதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. தியாகதீபம் திலீபனின் வரலாற்றினை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தும் முகமாக அவரின் வரலாற்றினை எடுத்தியம்பும் பார்த்தீபன் திலீபனாக திலீபன் தியாகதீபமாக எனும் தொனிப்பொருளுடன் கூடிய ஆவண காட்சியகம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. நல்லூரில் உள்ள தியாகதீபம் திலீபனின் நினைவாலயம் ஒன்றில் நேற்று மாலை 6:30 மணியளவில் மாவீரர், பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் திறந்து வைக்கப்பட்டது. தியாகதீபம் திலீபனின் பிரதான தோவி ஒன்றில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டு வரலாற்று ஆவண காட்சியகம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நேற்று மதியம் பொகவந்தலாவ கொட்டியாகல தோட்ட கொட்டியாகல பிரிவில் தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த வேளையில் தேயிலை செடியின் கீழ்ப்பகுதியில் இருந்த குளவி கலைந்து தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த 12 பெண்கள் மற்றும் 2 ஆண்களை கொட்டியுள்ளது. குளவி கொட்டு கிழக்கான 14 தொழிலாளர்களும் பொகவந்தலாவ மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவ்வாறு குளவி கொட்டு கிழக்கானவர்கள் 35 வயதிறக்கம் 53 வயதுடையவர்கள் என்றும் பொதுவாக வைத்தியசாலையில் உள்ள அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.
யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் 180 போதை மாத்திரைகளுடன் 18, 22 மற்றும் 24 வயதுடைய 3 சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்குகின்ற போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய போதைப் பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. விசாரணைகளின் பின்னர் குறித்த சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மனிதர்களை கடந்து ஐந்தறிவு ஜீவன்களுக்கும் கருணை உண்டு என்பதனை நிரூபிக்கும் வகையிலான சம்பவம் ஒன்று யாழ் மருத்துவமனையில் நிகழ்ந்துள்ளது. மருத்துவமனையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகளை பார்வையிட அவர்களது உறவினர்கள், நண்பர்கள் என்று பலரும் சென்று பார்வையிடுவது வழக்கமான ஒன்றாகும். அந்த வரிசையில் தனது எஜமானை பார்க்க நாய் ஒன்று சென்றுள்ள சம்பவம் பலரினதும் கவனத்தை ஈர்த்துள்ளது. யாழ் மருத்துவமனையின் 24ஆம் இலக்க விடுதியில் இந்த நிகழ்ச்சி சம்பவம் பதிவானதாக தெரிவிக்கப்படுகின்றது. மருத்துவமனைக்குள் எந்தவித குழப்பமும் விளைவிக்காமல் குறித்த நாய் தனது எஜமானை பார்வையிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் யாழ் மருத்துவமனையின் வரலாற்றில் ஒரு தனிச்சிறப்பான நிகழ்வாக பதிவாகியுள்ளது. தலைவனை இழந்த ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்கப் போவதாக ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது விஜய் இதனை தெரிவித்துள்ளார். தொப்புள் கொடி உறவுகளான ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுப்பது தனது கடமை என்றும் தெரிவித்துள்ளார். திராவிட கட்சிகள் போன்று அறிக்கைகள் மட்டும் வெளியிட்டு ஈழத்தமிழர்களை ஏமாற்றாமல் அவர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இருந்தாலும் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்களுக்காக குரல் கொடுக்கப் போவதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் மேலும் தெரிவித்தார். இதுவரை நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்து வந்த நிலையில் முதன்முறையாக விஜய் தனது நிலைப்பாட்டை நேற்று வெளிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.